வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி 11வது மாதம் 2024. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அட்சயா ட்ரா நடைபெறுது. 678வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் சனிக்கிழமை வந்த ரிசல்ட்டு 994ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. 994 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு ஒரே நம்பர், ஸ்ட்ராங்கான நம்பர் 9 இல்லாமல் ஆட்டமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே 9ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம இந்த வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள். 1000% ஸ்ட்ராங் பண்ணி ஒரே நம்பர் தான் நம்ம கொடுத்தோம். 9 தான் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நம்ம கொடுத்த மாதிரியே 9 2 போர்டில் வின் ஆயிடுச்சு. அதாவது ஏ போர்டுலையும் வின் ஆயிருச்சு, பி போர்டுலையும் வின் ஆயிருச்சு. 2 போர்டு பாஸ் ஆயிடுச்சு. சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் 0 கொடுத்துருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் 0 எடுத்திருந்தோம். அதே மாதிரி 3 நம்பர் கொடுத்ததுலேயும் டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். இல்லாட்டி ஃபுல் வின்னிங் எடுத்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா 992ன்னு கொடுத்துருந்தோம். வந்த ரிசல்ட்டு 994ன்னு ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 2க்கு பார்த்தா 4 கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங் தான். பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிடுச்சு. 4ஆம் நம்பரை கொண்டு வந்திருந்தோம். நம்ம அப்படியே போர்டு மாற்றி கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக லொட்டேஷன் ஆகி வரக்கூடிய நம்பர் ஒரு போர்டுக்கு 3 நம்பர் தான். அதில் பவர் நம்பர்ஸும் வந்துடும், ஆப்போசிட் பவர் எண்களும் வந்துடும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸையும் நம்ம இங்கே கொண்டு கொடுத்துருக்கோம். நேற்றே நம்ம அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை எல்லா நம்பர்களும் வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெத்தேட்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா 9 தான் வரும் அப்படின்னு சொன்ன மாதிரியே வின்னிங் கிடச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அட்சயா ட்ராப்புக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தேதி 24ஆம் தேதி நடைபெறுது. 11வது மாதம் 2024. நடைபெறக்கூடிய ட்ரா அட்சயா ட்ரா நடைபெறுது. நமக்கு என்ன கிழமை நடைபெறுது? அட்சயா ட்ரா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. இந்த அட்சயா ட்ராவுக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வரலாம், சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் நான் ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டும்தான் ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸாக நான் கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் நமக்கு 9 வந்திருக்குங்க. 9க்கு ஏ போர்டு நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 0 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் நான் 2ஐயும் 0வையும் எடுத்திருக்கேன். பி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் பி போர்டு நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா, 5ங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 5ஐயும் 1ஐயும் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 கணக்கில் கிடைக்குதுங்க. சி போர்டு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 8 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இல்லாட்டி சி போர்டில் 9ஆம் நம்பர் நம்மளுடைய கணக்கில் கிடைக்கிது. ஏன்னா நமக்கு டபுள் 9 வந்திருக்கிறதுனால சி போர்டில் 9 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சி போர்டு 9, 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 5ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 2ஐயும் 0வையும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸையும் நீங்கள் உங்கள் கணக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்ட்ராங்கான வின்னிங் நீங்கள் ரெகுலராக எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் ஸ்ட்ராங்கான்னு பார்க்கையில் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கையில் இன்றைக்கி டபுள் 9. சரிங்களா, அதனால் நமக்கு 0வும் 2ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 0 2. இதில் ஸ்ட்ராங்கான்னு பார்க்கையில்
கண்டிப்பாக சொல்லுறேன். 2 நம்பருமே ஸ்ட்ராங்கா இருக்குது. 2 நம்பருமே வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம 2ஆம் நம்பரை ஸ்ட்ராங்கா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னையுடைய கெஸ்ஸிங்கை நான் மேட்ச் பண்ணி வைக்கிறேன். சப்போர்ட்டுக்கு நீங்கள் 0 எடுத்துக்கலாம். 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 9, 9, 4 தான் முன்னாடி நாள் ரிசல்ட்டாக வந்திருக்கு. அதை மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து 2, 0 கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் 0வையும் 2ஐயும் வைக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரல. பார்த்தீங்கன்னா கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பரை வந்து ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். பாட்ஸில் வந்து 251 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கேன். 251 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கோம். இதை விட்டால் நமக்கு 058 ஒரு பாட்ஸு. சரிங்களா? பாட்ஸில் வந்து நான் 2 நம்பர் தான் கொடுக்குறேன். அதிகமாகலாம் நான் எடுத்துகிட்டு வரல. பாட்ஸு நம்பரில் 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்குது. 058ஐயும் 251ஐயும் பாட்ஸில் வந்து எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணலாம். நல்ல நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்து கொடுக்க கிடையாது. கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறோம். 100% உங்களுக்கான வின்னிங்கை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் கொடுக்குறேன். நம்ம பெருக்கல் மெத்தேடை மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து 406ன்னு கிடச்சிருக்கு. 406ன்னு கிடச்சிருக்கு. இந்த மெத்தேடு படி நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக ரிசல்ட்டு வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு மேட்ச் பண்ணி தான் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி தான் எப்போதுமே வந்து நம்ம நம்பர்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எப்போதுமே நம்ம கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுக்குமே தெரியும். 408 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 408 ஒரு நல்ல நம்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இதை விட்டால் 207 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 207 416 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 416 ஒரு நல்ல நம்பராக இருக்கும். 057 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 057 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நான் வந்து அதிகமான நம்பர்ஸ் கொடுக்கறது கிடையாது. கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே வந்து நான் உங்களுக்காண்டி 8 நம்பர்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த 8 நம்பர்ஸையுமே நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக சொல்லுறேன் உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே கிடைக்கும். கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஒவ்வொரு நம்பரையும் நான் கொடுக்குறேன். 258ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது ஒரு நல்ல நம்பராக இருக்கும். 258 451 நமக்கு 953ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 953 409 ஒரு நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 409 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரல. உங்களுக்காண்டி கம்மியான நம்பர்ஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். என்ன நம்பர் எடுத்திருக்கோம்? 258 451 409 953 மொத்தம் வந்து 8 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த 8 நம்பர்ஸையும் எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். 2ஐயும் 0வையும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் நம்ம கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணியும் நம்ம பார்க்கையில் வந்து 21 ஏபிபிசிஎஸ்சியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 41ன்னு ஏசிபிசியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஏசி வைக்கிற நம்பர்களுக்கு நல்ல நம்பராக கொடுக்கணும். ஸ்ட்ராங்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸுங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸை எப்போதுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 07 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க.
07ம் நல்ல நம்பர் தான் சரிங்களா. 07 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகமான நம்பர் வந்து நான் கொடுக்க விரும்பலை. உங்களுக்கு கம்மியான நம்பர்ஸ் கொடுக்கணும். நீங்கள் தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸுங்கிறத நான் கொடுக்குறேன். 07 58 ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் 21 41 53 71 07 58ன்னு எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கெஸ்ஸிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கெஸ்ஸிங்கிறது நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து வின்னிங்குங்கிறது எல்லாருமே எடுக்கணும். தொடர்ந்து உங்களுக்கான வின்னிங்கு ரெகுலராகவே கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸுங்கிறத நான் வந்து இங்கே கொடுக்குறேன். நம்ம கொடுக்குற நம்பர் வந்து ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். ஸ்ட்ராங்கான வெற்றி ரெகுலராக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு நம்பர்ஸையும் 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 14 01 02 97 70 58 மேட்ச் பண்ணி வைங்க. கம்மியான நம்பர்ஸ் தான் 3 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நடக்கக்கூடிய அட்சயா டிராவுக்கு 100% வெற்றி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய டிராவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டியே கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ரெகுலராகவே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபைனல் கெஸ்ஸிங்கும் ரெகுலராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அதை மட்டும்தான் கேஎலுக்கும் டிஏருக்கும் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் வந்து ரெகுலராக வந்து கொடுக்குறேன். விருப்பப்படுற நம்பர்கள் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847. நம்ம சேனலில் வந்து ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆப்போசிட் எண்கள்னு சொல்லக்கூடிய எண்கள் வீடியோ நம்ம நேற்றே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை எல்லா நம்பர்களும் வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தேடை வச்சு நீங்கள் ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களும் ஆப்போசிட் பவர் எண்கள்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து இன்றைக்கி இரவு 9 மணிக்குள்ளே உங்களுக்கு வீடியோ வந்து வரும். பார்த்திங்கன்னா அந்த வீடியோவையும் எல்லா நம்பர்களும் வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தேடை வச்சு வின்னிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலா மெத்தேட் வீடியோ இனிமேல் ரெகுலராக வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.